வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதக ஆய்வு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு நல்ல பதிவுகளை ஜோதிடம் சார்ந்த தகவல்களையும் நான் கொடுத்துக்கிட்டே வரேன். இன்றையிலிருந்து சில என்னிடம் ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்தை பற்றின ஒரு ஆய்வாக இன்னையிலிருந்து சில பதிவுகளை கொடுக்கலான்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது ஒரு விஐபி ஜாதகமெல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு சராசரி மனிதனுடைய என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒருவருடைய ஜாதகம் இது. அவர் பெயர் குறிப்பிடலை, நானே அவர் பிறந்த இடமும் குறிப்பிடலை. அவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 1/11/1989. அவருடைய பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பிறந்திருக்காரு சாயந்தரத்தில். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாக வருது. அவர் பிறந்த லக்னம் மேச லக்னமாக வருகிறது. அவருடைய நட்சத்திரம், அன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காரு. அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா மேச லக்னம். காலபுருஷனுடைய தத்துவத்தின்படி முதல் ராசி லக்னமாக வரக்கூடிய இந்த மேசம் தான். அந்த முதல் லக்னத்திலே பிறந்திருக்காரு, மேச லக்னத்தில். அவர் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரமாக வர்றதுனால அவருக்கு முதல் திசையாக வரக்கூடிய முதல் திசை என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா புதன் திசையாக தான் இருக்கும். இந்த புதன் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் மேச லக்னத்துக்கு 3-6 குடையவனாக வராரு. அவர் பிறந்து 14 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் திசை தான் நடந்திருக்கு. அவர் பிறந்து 14 வயசு வரைக்கும் புதன் திசையில் தான் இருந்திருக்காரு. அப்போ இந்த புதன் பகவான் மேச லக்னத்திற்கு 3-6 குடையவனாக வராரு. 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானங்களை பற்றி சொல்லக்கூடியது. 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வழக்கு, பிரச்சனைகள், வரவுக்கு மேல் செலவுகளை பற்றி சொல்லக்கூடியது. ஜாதகர் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த 6ஆம் பாவம் தான். அப்போ அவர் பிறக்கும் போதே முதல் திசை புதன் திசையாக வரக்கூடிய காரணத்தினால சில மாற்றங்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு பூர்வீகம் சம்பந்தமான இடத்திலிருந்து ஒரு மாற்றம் செய்து அதன் மூலயமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அது அந்த புதன் திசை காலங்களில் வந்திருக்கும். அவரே 6ஆம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால பார்த்தீங்கன்னா சில கடன், நோய், வழக்குகளை சந்திக்கக்கூடிய திசையெல்லாம் இந்த புதன் திசை காலங்களில் அவர் சந்திச்சிருப்பார். பொதுவாக 14 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு எங்கே போய் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வரப்போகுது அப்படி கிடையாது. அவருடைய சார்பில் அவர் தந்தையார் அந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்திருக்கும். சில மாற்றங்களை சந்திக்க அவர் தந்தையாருக்கு வாழ்வில் சில தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடன், நோய், வழக்கு, வம்பு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ஜாதகருடைய தந்தையார் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். இப்போ 14 வயது வரைக்கும் இந்த ஜாதகர் என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த 14 வயதுக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கல்வி தான். ஒரு ஆரம்ப கல்வியை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஜாதகத்துக்கு சரியான படிப்பு சார்ந்த விஷயங்களை கவனம் செல்லாத நிலையே இந்த புதன் பகவான் ஏற்படுத்தியிருப்பாரு. நண்பர்கள் ரீதியாக புதனாலே ஒரு நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த புதன் பகவான் நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கல்வியில சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் ரீதியாக சில தேவையற்ற நண்பர்கள் ரீதியாக பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த புதன் திசை காலங்களில் புதன் பகவான் ஏற்படுத்தியிருப்பாரு. இந்த புதன் சொல்லக்கூடிய கிரகம் தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடியது. பொதுவாகவே 6ஆம் பாவம் தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடியதுனால தாய்மாமன் ரீதியான சில பிரச்சனைகள், தாய்மாமனுடைய உறவு ஆதரவு இல்லாததை இந்த ஜாதகருக்கு இந்த திசை காலங்களில் காட்டுது. அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ராகு சாரம் வாங்கி திசை நடத்துறாரு. பொதுவாகவே நம்மளுடைய நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம். ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் கொடுத்து கெடுக்கக்கூடிய கிரகம். படிப்புல ஆர்வம் இருந்தாலும் கூட இந்த 6ஆம் அதிபதியா புதன் பகவான் வந்தனால படிப்புல ஆர்வம் இருந்தாலும் கூட படிக்க விடாத சூழ்நிலை. புக் எடுத்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். இப்போ உட்காரப்ப பார்த்தீங்கன்னா படிப்பு வராது. இந்த மாதிரியான சூழல் எல்லாம் இந்த புதன் பகவான் திசை காலங்களில் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் புதன் திசை 14 வயதுல முடிந்து கேது திசை ஆரம்பிக்கிறது. கேது பகவானுடைய திசை காலம் பார்த்தீங்கன்னா 7 வருட காலம். அப்போ 14+1 21 வயது வரைக்கும் இவருக்கு கேது திசை தான் நடந்திருக்கு. கேது பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. 4ஆம் இடம் என்பது கேட்டீங்கன்னா சுகஸ்தானம், தாயாரை பற்றி சொல்லக்கூடியது, இடம், நிலம், வீடு, வாகனம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த 4ஆம் பாவம் தான். இந்த இடத்துல கேது பகவான் இருந்து 7 வருட காலம் திசை நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய சாரத்தில் தான் போய் அமர்ந்திருக்கா. புதன் பகவானுடைய சாரம் வாங்கி திசை நடத்துறாரு. அப்போ புதன் சொல்லக்கூடிய கிரகம் ஏற்கனவே திருப்பி 6ஆம் அதிபதியாக அவர் வாழ்க்கைக்குள்ள திருப்பி 21 வயது வரைக்கும் என்ட்ரி ஆகிறாரு. இந்த புதன் கேது சேர்க்கை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த புதன் பகவான் திருப்பி பார்த்தீங்கன்னா 21 வயது வரைக்கும் என்ட்ரி ஆகிறதுனால சில 4ஆம் பாவத்தில் கேது பகவான் நின்று திசை நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் பாதிக்கப்படும். நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத நிலை, கஷ்டமான சூழ்நிலை, வீட்டில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை, குடும்பத்தில் நல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு, இடம், நிலம், வீடு சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, வாகனம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு,
இந்த 4ஆம் பாகம் இருந்து கேட்டினா ஒரு ஆரம்ப கல்விக்கு இருக்கக்கூடிய அடுத்த நிலை கல்வியை பற்றி சொல்லக்கூடியது. அதை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த நிலையில படிப்பு வராமல் போகக்கூடிய வாய்ப்புலாம் இந்த கேது பகவான் திசை காலங்களில் படிப்பு சார்ந்த விஷயங்களை தடை செய்யக்கூடிய வாய்ப்புலாம் இந்த புதன் கேது பகவான் அந்த திசை காலங்களில் கேது திசை காலங்களில் கேது பகவான் செஞ்சிருப்பாரு இந்த ஜாதகருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 வயது வந்து தாயார், அதே மாதிரி இந்த கேது பகவான் 4ஆம் இடத்துலன்னு திசை நடத்தினார். பொதுவாகவே தாயாரை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். தாயாருக்கு அடிக்கடி சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, தாயார் ரீதியாக சில கருத்து வேறுபாடுகள், அவங்க சொல்ற இந்த ஜாதகர் சொல்றது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காத நிலை, அவங்க அம்மா சொல்றது இந்த ஜாதகருக்கு பிடிக்காத நிலை, இதையெல்லாம் இந்த கேது பகவான் இந்த திசை காலங்களில் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். 21 வயதுல கேது திசை முடிஞ்சு அதுக்கப்புறம் சுக்கிர திசை ஆரம்பிக்குது. சுக்கிர திசை வந்து பார்த்தீங்கன்னா 20 வருட திசை. வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி, ஒரு ஜாதகருடைய முக்கியமான பகுதியை யார் எடுத்துக்கிறாங்க, இந்த ஜாதகருடைய முக்கியமான பகுதி யார் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர திசை தான். அப்போ வந்து இந்த சுக்கிர திசை அவர் திருமணம் முடிந்து வேலை ஏற்பாடு பண்ணுறது, லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகி உட்கார்ற வரைக்கும் இந்த சுக்கிர திசை தான் எடுத்துக்கிறாரு 20 வருட காலம். அப்போ 20 to 21 41 வயது வரைக்கும் சுக்கிர திசை நடக்குது. 2030 வரைக்கும் இவருக்கு சுக்கிர திசை இருக்குது. இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 2-7 குடையவனாக வராரு. 2ஆம் இடம் என்பது குடும்பம், பொருளாதாரம், தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது. 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம், மனைவியை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம் தான். நண்பர்களை பற்றி, பார்ட்னர்ஷிப்பு, இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த 7ஆம் இடம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம் வந்து இந்த 7வது பாவம் தான். மனைவி எப்படி இருப்பாங்க, கணவன் எப்படி வருவாங்க, இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவத்தின் அதிபதியாகவும் இந்த 2ஆம் பாவத்தின் அதிபதியாகவும் சுக்கிர பகவான் தான் வராரு. இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாகிஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு. 9ஆம் இடம் என்பது பாகிஸ்தானம். இந்த பாகிஸ்தானது 7ஆம் அதிபதி 2-7 கூட போய் பாகிஸ்தானத்தில் அமர்ந்தா என்ன, அது நல்லது தானே அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். இருந்தாலும் கூட இந்த சுக்கிர பகவான் இந்த திசை காலம் நல்லா இருக்குன்னு நிறைய எல்லாரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட இந்த சுக்கிர பகவான் கேதுவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி அமர்ந்திருக்காரு. பொதுவாகவே சுக்கிரன் கேது இணைவாக தான் இதை நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு, மேச லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். இந்த 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்தின் அதிபதியாக யார் வரான்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் வராரு. அந்த சனி பகவானுடன் சேர்ந்து சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. அப்ப பாகிஸ்தானத்துல பாத்தீங்கன்னா பாதகாதிபதியும் வந்து அமர்ந்திருக்காரு. 2-7 கூடையவன் வந்து கேது சாரம் வாங்கி போய் பாகியத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப வாழ்க்கையில பொதுவாகவே தந்தையார் ரீதியாக கிடைக்கக்கூடிய சில பாகியங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த திசை காலங்களில் சுக்கிர திசை காலங்களில் என்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து நிற்கிறதுனால 21 வயதில் ஆரம்பிக்கக்கூடிய சுக்கிர திசை 2030 வரைக்கும் பொருளாதார ரீதியாக சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் சில மனக்கசப்புகள், குடும்பத்தில் அதிக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, பேச்சினால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சுக்கிர திசை காலங்களில் இந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். பல நேரங்களில் பல பிடிவாத குணத்தின் காரணமாக, பிடிவாத எண்ணத்தின் காரணமாகவே வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். பொதுவாக 7ஆம் இடத்தின் அதிபதியாக வரனால நண்பர்கள் ரீதியாக பல பாதகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படும். இந்த சுக்கிரன் வந்து கேது சாரம் வாங்கி அமர்வது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சுக்கிரன் கேது இணைவாக தான் எடுக்கிறேன். இந்த சுக்கிரன் கேது இணைவே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பொதுவாகவே ஒரு திருமணம் சார்ந்த தடையையும், திருமணத்தில் நடந்த பின்பு திருமணத்திற்கான பிரச்சனையும் தரக்கூடிய கிரகமாக இந்த சுக்கிரன் கேது இணைவு ஏற்படும். சுக்கிரன் பகவான் வந்து பாதகத்தில் போய் 9ஆம் இடம் பாதகத்தில் அமர்வதனால அவர் 7ஆம் அதிபதியாக வரனால திருமணம் சார்ந்த தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படி திருமணம் சீக்கிரம் முடியக்கூடிய நபர்களாக இருந்தால் திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இது வந்து ஒரு ஆணினுடைய ஜாதகம் வச்சுக்கோங்களேன். அந்த திருமணம் முடிந்த பிறகு கணவன் மனைவிக்கிட்டே சில கருத்து வேறுபாடுகளை தரக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் ரீதியாக பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு, எதையாவது ஒரு பார்ட்னர் விஷயங்களை பார்ட்னர் சேர்ந்து அதன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சுக்கிர திசை காலங்களில் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இது அது பேஸ் பண்ணி வர ஜாதகம் தான். இந்த பலனை நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு நடக்கக்கூடியது சுக்கிர திசையில சனி புத்தி. இந்த சனி பகவான் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேச லக்னத்திற்கு அவர் தான் 11ஆம் அதிபதியாக வர்றாரு, அவரே பாதகாதிபதியாக வர்றாரு. இப்போ பாதகாதிபதி புத்தி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வகையில் இப்போ வந்து 2-7 கூடையவன் தொழில் சார்ந்த வகையில் சில பொருளாதார தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் சார்ந்த வகையில் தான் செய்யக்கூடிய செயல் சார்ந்த வகையிலே சில பாதங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ஜாதகர் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஒரு பல நேரங்களில் ஒரு சில செயல்களை செய்து பிடிக்காத செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனி புத்தி காலங்களில் இந்த ஜாதகர் செய்வார். என்னடா செய்யறது, கடமைக்கு போய் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி செய்கிற மாதிரியான சூழ்நிலையில அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பல நேரங்களில் சூழ்நிலை கைதியாக வாழக்கூடிய, என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை, செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கைதியாக வாழக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இந்த சுக்கிர திசை சனி புத்தி காலங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும். சனி பகவான் 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் வராரு இந்த ஜாதகருக்கு. அப்போ மூத்த சகோதரர் வழியில இவருக்கு யாருக்காவது அண்ணன் அக்கா யாராவது இருந்திருந்தால் அவருக்கு ரீதியான சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, அவருக்கு உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு. பொதுவாக 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னோம்னா அதில் நமக்கு லாபம் வரணும், நல்லா மேன்மை அடையணும் தான் எல்லாரும் நினைப்போம். அந்த லாபத்தை தரக்கூடியவராக சனி பகவான் தான் வராரு. அப்ப சனி பகவானே பாதகாதிபதியாகிறதுனால அவர் கிடைக்கக்கூடிய செய்தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய, அவர் செய்கின்ற செயலுக்காக கிடைக்கக்கூடிய பயன்களை அடைய முடியாத செயல்களை வந்து இந்த 2023-26 வரைக்கும் சுக்கிரதேச சனி புத்தி காலங்கள் ஏற்படுத்திடும். பொதுவாகவே சுக்கிர திசை என்பது இவருக்கு சரியான திசை இல்லை. 20 வருட திசை வந்து சுக்கிரதேசம் மிகப்பெரிய யோகம் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. இவருக்கு வந்து சுக்கிர திசை பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தை செய்ய தராத ஒரு கிரகம் அமைப்பாக மாறி போச்சு. இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பேசிக்காக சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். 2023-26 வரைக்கும் இதற்கான சிறப்பான வழிபாடுகள், இப்போ 2030 வரைக்கும் இவருக்கு வந்து இந்த பலன்களை சொல்லி முடிச்சிருக்கோம். நம்ம அவருடைய ஜாதகத்தை பார்த்து இன்னும் அவருடைய டீட்டெயில்ஸாக சில விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கோம். இதற்கான இறை வழிபாடுகளையும் கிரக வழிபாடுகளையும் அவருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். இதன் மூலியமா கிரக வழிபாடு, இறை வழிபாடு அவருக்கு நல்ல ஒரு பயன் தரதான் அமையணும். அதற்காக நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த பரிகாரம், இந்த இறை வழிபாடு, கிரக வழிபாடு எல்லாம் எடுத்துக்கிறது வந்து நம்மளுடைய மனம் மிகப்பெரிய ஒரு வலிமை அடைவதற்காக. அதன் மூலியமா செய்யும்போது நம்ம அப்பா செஞ்சுட்டப்பா, இதுல வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணமாவது அந்த மனிதனுக்குள்ள தோணும்ல, அதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது. அது தொடர்ச்சியா நம்ம செய்ய 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 வாழ்க்கையில ஒரு கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்களில் நமக்கு நன்மை அடையக்கூடிய வாய்ப்பை அந்த கிரகங்களும் இறைவனும் இந்த பிரபஞ்சமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு குறிப்பிட்ட சில ஜாதகங்களை, என்னோட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்களுடைய ஜாதகங்களை வந்து உங்களுக்கு நான் பதிவிட்டுக்கிட்டே வரேன். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாவங்களை பற்றி, பாவாதிபதிகளை பற்றி, பாவங்களை நின்ற கிரகங்களை பற்றி, ராசிகளை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், ஒரு நபருடைய யோசனை எப்படி இருக்கும், இதை பற்றி நான் நிறைய பதிவுகளை வந்து தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். தொடர்ச்சியான பதிவுகளை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான எண்ணம். முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியான பதிவுலாம் நான் கொடுத்துட்டே வரேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் போடக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.